Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்திலே நாங்கள் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பெறா நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்கி போட அதிசயங்களை காண பண்ணும் தெய்வக்கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவா. சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவா. சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே திருவைகளோ உன்னதை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே பெருமைகளோ உன்னதை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. எம்மகிலோ மறுமகிலோ இன்பத்தை ருசித்திடுவா. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. எம்மகிலோ மறுமகிலோ இன்பத்தை ருசித்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் இயேசுவுக்கே. என் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவுக்கே. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் உடல் பொருள் இயேசுவுக்கே. என் குடும்பம் என் பிள்ளைகளோ எல்லாம் இயேசுவுக்கே. தேசமே
பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சொல்லுங்க பார்க்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. 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 இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ போது தண்ணீரை அவர் உடைத்திடுவார். வெள்ளம் போல சற்று வந்தோ ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சற்று வந்தோ ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கெண்டிரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் கெண்டிரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்கவில்லை, உறங்கவில்லை. என்று
என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் ஆமே சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலோ காத்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவ அளித்திடு போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். எல்லாம் சொல்லும். போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தை தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை. ராபா ராஜா நரி தாரா ஓ ரிஷந்தரா பாராதேனா உகமானி சரதுபினாரா. ஆமென். ஹல்லேலூயா. தஞ்சை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்துக்கு நன்றி தகப்பனே. நீ நல்லவர். இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். காலைதோறும் உங்க கிருபை புதிதல்லவோ. காலைதோறும் உங்க கிருபை புதிதல்லவோ. காலைதோறும் உங்க கிருபை புதிதல்லவோ. ரிபனரதனரவா. ஹல்லேலூயா. லபரதினிரிசிகமா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை உங்க கிருபை உங்க கிருபை சிவாபாலரதினரகபர. எத்தம் ஜெயமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே 89வது வசனம் முதல் 119வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 89வது வசனம் முதல் நாம் இப்பொழுது வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் பைபிள் எடுத்துங்க, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஒரே கோரஸா சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்கள். மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே 89வது சங்கீதத்திலே 89வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. நல்ல கவனிங்கள். வசனத்தின்படி வானங்கள் ஸ்தாபித்து ஸ்தோத்திரம் பூமியை அஸ்திபாரப்படுத்தி உங்களை மண்ணையும் உருவாக்கி அவர் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசியிலே நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி இன்னைக்கு நம்மை ஜீவ ஆத்மாவாக்கி இந்த உலகத்திலே பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார் என்றால் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி தான் உண்டாக்கப்பட்டோம். எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி தான் உருவாக்கப்பட்டது. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் எஸ்ரா சொல்லும்போது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. பார்த்தீங்களா? வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆகவே எல்லாம் அவருடைய வார்த்தையின்படி, எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி, எல்லாம் அவருடைய ஒழுங்கும் கரமாக எல்லாவற்றையும் சரியாக தேவன் படைத்து ஒரு ஆளுகைக்கு நேராக கர்த்தர் அதை கொண்டு வந்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே நாம் சோத்திரம் எல்லா வசனத்தின்படி தான் நம்முடைய ஜீவியம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவ வார்த்தையின்படி தேவ வசனத்தின்படி இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதா என்று கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பார்க்கலாமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில எல்லாம் என்னுடைய தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் எல்லா விஷயங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறேன், எல்லா காரியங்களையும் நான் இயேசுவின் வார்த்தையின்படி தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நான் எல்லா விஷயங்களையும் பார்க்கிறேன்னு சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளை, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படி எதையுமே செய்ய முடியாத நிலையில தள்ளப்பட்டு நாம் ஏதோ ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டு சோத்திரம் யாரும் வந்து நம்மை விசாரிக்காம, யாரும் வந்து நம்மை பார்க்காம, யாருடைய காரியத்தையும் தலையிடாம அப்படி சில
ஜந்துக்கள் மாறி ஒதுங்கி நிற்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் அந்த சூழ்நிலை என்றால், நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் வசனம் அதுல இல்லை, தேவ வார்த்தை அதுல இல்லை. அது இருந்துச்சுன்னா ஆண்டவர் அவங்கள அற்புதமா நடத்திடுவார். நல்லா கவனிக்கணும், நல்ல கவனிங்க. இதை நினைக்கும் போது யாக்கோபை குறித்து ஞாபகத்துக்கு வருது. நல்லா கவனிங்க. அதை என்னால் நினைச்சு நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். என்னைக்கு வசனத்தை கையில எடுத்தாரோ, என்னைக்கு தகப்பனுடைய வாக்கு தத்தத்தை கையில வாங்கினாரோ, அன்னையிலிருந்து கர்த்தர் அவரை என்ன செய்தார்? வித்தியாசமா நடத்த ஆரம்பித்தார். பாருங்க, யாக்கோபு சோத்திரம் அன்னைக்கு தகப்பன் ஈசாக்குனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே அவர் பிரயாணப்பட்டு போகிறார். சோத்திரம் கையில ஒன்றும் இல்லை, சோத்திரம் கையில எதுவும் இல்லை. அவர் பாருங்க, போற வழியில எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டாங்க. ஒண்ணு கூட இல்லை. எடுத்துட்டு போன ஆகாரங்கள், அங்கு கொடுக்க வேண்டிய அந்த பொண்ணு வீட்டுல கொடுக்க வேண்டிய சில நகைகள்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்களா? யூதர்கள் முறைமையின்படி நம்ம கொடுத்துதான் எல்லாம் வாங்கிட்டு வரணும், ஆனா பொண்ணை அழைச்சிட்டு வரணும். ஆனா இப்ப இவங்க கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் வழியில போயிடுச்சு. அதனால பாருங்க, எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. ஆனா ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொன்ன ஒரு 10 விதமான வாக்கு தத்துவம் அது மாறவே இல்லை. பாருங்க, மாறவே இல்லை. அது அப்படியே யாக்கோபை பின்தொடர்ந்து போகுது. பாருங்க, அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி அவர் பயணத்தை கடந்து செல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். 20 ஆண்டுகள்ல அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி ஒரு சீமானாக, ஒரு ஐஸ்வர்யவானாக 20 ஆண்டு கழித்து யாக்கோபு திரும்பி வருகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் தகப்பனுடைய வார்த்தையின்படி செய்ததுனால, ஆண்டுடைய வாக்கின்படி செய்ததுனால, இன்னைக்கு யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தேர்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய வளர்ச்சி, இதையெல்லாம் தேவன் அவருக்கு கொடுத்தார். யோசித்து பார்த்தீங்களா? வசனத்தின்படி எதை செஞ்சாலும் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா கவனிக்கணும். இப்ப யாக்கோபுக்கு வேற வழி இல்லை. தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒண்ணுதான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அது வழி நடத்துது. ஆனா இன்னைக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோத்திரம். அவன் ஆவிக்குரிய வட்டாரத்துல, ஆவிக்குரிய உலகத்துல திடீர்னு பார்த்தா இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா அந்த சர்ச்சில் இருப்பாங்க. நீங்கெல்லாம் ரெண்டும் கட்டானா போய் கடைசியில் உங்களுக்கு யாருமே இல்லாம கடைசியில் என்ன பண்றீங்க? எல்லா இக்கட்டுக்கும் ஆளாகி, எல்லா வேதனைகளுக்கும் ஆளாகி, கடைசியில் உங்களுக்குன்னு யாருமே பரிந்து பேசாம உங்களை கடைசியா விட்டுருவாங்க. எல்லாரும் கை விட்டுருவாங்க. இவன் சொல்லுவான் அவன் பார்த்துக்குவான், அவன் சொல்லுவான் அவன் பார்த்துக்குவான், இவன் சொல்லுவான் அவன் பார்த்து, இது மாதிரி வரிசையா அவன் பார்த்துக்குவான் இவன் பார்த்துக்குவான்னு சொல்லி எல்லாருமே உங்களை விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு நிலை இல்லாத ஆத்துமா. சோத்திரம். அதனால எங்களுடைய திருச்சபையில ஒரு ஒழுங்கு வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? அடுத்த இடத்துல போனவங்களை இங்க உள்ள நம்ம அனுமதிக்கிறது இல்லை, மேக்சிமம் அனுமதிக்கிறது இல்லை. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் உண்மை. சோத்திரம். என்னைக்கு இருந்தாலும் நம்ம தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். கர்த்தருடைய பிள்ளைங்க, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை, அதுதான் மகிமை. வேற எந்த கொம்பனும் எவனையும் உயர்த்தவும் முடியாது, எவனையும் எங்கே கொண்டு வைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஈசாக்குனுடைய வாக்கு, ஹல்லேலூயா, அப்படியே யாக்கோபோடு பின் சென்றது. அந்த யாக்கோபுடைய அந்த வார்த்தை, அந்த ஈசாக்குடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்கு தத்தம், அதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உருமாற்றம் அடைய செய்தது. அதனால உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா, நீங்களா போற பார்த்தீங்களா, நீங்களாக பாடுபடுறீங்க பார்த்தீங்களா, எதுவும் செல்லாது, எல்லாம் ஸ்தோத்திரம் வேஸ்ட் தான். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து ஒரு 10 விதமான ஆசீர்வாதங்களை மனசுல வச்சு அவன் அதில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் மரமாக முளைச்சி, மரமாக காய்கனியெல்லாம் காய்ச்சி, அது ஒரு பெரிய ஆலமரம் போல. ஹல்லேலூயா. எங்க இருந்து வருது சொல்லுங்க? லாபானுடைய வீட்டில இருந்து ஒரு ரதம் போல புறப்பட்டு வருது பாருங்க. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்,
வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், தேவனே நீ. ஓ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, நேச ஆவி வீச செய்குவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அல்லேலூயா. வாக்கை நம்பி, வேத வசனத்தை நம்பி ஒரு ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை செய்யும் போது ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிடுவதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை கைவிடுவதே இல்லை. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். வேத வசனத்தின்படி நம்முடைய லைஃப் முன்னேறணும்னா நம்ம சில விஷயங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். விட்டு கொடுக்கணும். நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. நிறைய விஷயத்துல எதிர்த்து நிக்கிறீங்க. நிறைய விஷயத்துல உங்க மாம்சிக ஆலோசனையை கொண்டு வரீங்க. அநேக விஷயங்கள்ல மாம்சத்துல சிந்திக்கிறீங்க. அதனாலதான் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இல்லாம போயிடுது. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் ஒண்ணு இல்லாம போயிடுது. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் ஒண்ணு இல்லை. எல்லாம் அந்த மாம்ச கண்ணுதான். இப்பயே நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? மாம்ச கண்ணுதான். ஆவிக்குரிய கண்ணுனா ஆரம்பத்திலே நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா மாம்ச கண்ணா இருக்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல என்ன எங்க நடக்குதுன்னு கூட தெரியாது. நமக்கு எதிரதான் எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு எதிர என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல பாருங்க. அல்லேலூயா. அதான் ஆவிக்குரிய அந்த சிந்தை, ஆவிக்குரிய அந்த அனுபவம், அது நமக்கு கண்டிப்பா வேணும்னா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஆவிக்குரிய சிந்தை இருக்க எல்லாத்தையும் ஆராயும். ஆராய்ஞ்சு ஒவ்வொன்றாக ஆராய்ஞ்சு அப்படி அது மேற்கொள்ளும் எல்லாத்தையும். அதனால அந்த ஆவிக்குரிய சிந்தை. அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு பாத்தீங்களா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சிந்தை இருந்தது சொல்லுங்க. என்ன சிந்தை இருந்தது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே அவருக்கு போஜனமாக இருந்தது. தகப்பனுடைய வார்த்தையை தட்டாமல் அதன்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலைதான் அவருக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவரை யாராலும் எந்த விஷயத்திலும் மேற்கொள்ள முடியல. பிதாவுக்கு அடுத்தவைகளை அவர் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆகவே 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 90வது வசனம் படிங்க. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இங்க எந்த ஒரு காரியமும் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சொல்லுங்க. அவரால் என்ன செய்யப்படணும்? உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் அது நிலைக்கும். முதலாவது ஒரு உறுதி நம்ம வாழ்க்கையில வரணும். ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது, உறுதி இல்லாத ஆத்துமாவை பிசாசு என்ன பண்றானா, எப்படி பிடிக்கிறான்? தந்திரமா, ரொம்ப தந்திரமா. அதனால கர்த்தர் என்ன சொல்றான்னா, உறுதி தேவை. சொல்லுங்க. என்ன தேவை? உறுதி தேவை. சில நேரம் பிசாசு பிடிச்சிருவான். நிறைய பேரை நான் பார்க்கிறேன். அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்ல சத்துரு அடிக்கடி பிடிப்பான். அடிக்கடி பிடிச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த அனுபவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அனுபவம் தான். ஸ்தோத்திரம். ஏன்னா திடீர்னு சில நேரங்கள்ல மெண்டல் மாதிரி ஆயிடுவோம். அப்படியே நாமளே கோபப்படுவோம், நாமளே அப்புறம் மாறுவோம். இதெல்லாம் ஒரு சாத்தானுடைய தந்திரம். பாத்தீங்களா? அப்படியே நம்ம மாத்திடுவான், நம்ம ஒரு மாதிரி ஆக்கிடுவான், மெண்டல் ஆக்கிடுவான். ஸ்தோத்திரம். இது சாத்தானுடைய வேலை. அந்த உறுதி இல்லாத ஆத்மாவை தான் சத்துரு அடிக்கடி டச் பண்ணிட்டே இருப்பான். சொல்லுங்க. அடிக்கடி டச் பண்ணிட்டே இருப்பான். எல்லாவற்றையும் முதலாவது கத்துக்கணும். முதல்ல தேவ பிள்ளைகள் எல்லாவற்றையும் நமக்கு
நமக்கு ஈடாக கொண்டு வர கற்றுக்கணும். எதையும் நம்ம ஒரு விருப்புத்தனமாக, எதையும் நமக்கு வேண்டா வெறுப்பாக எதையும் நம்ம பண்ணக்கூடாது. எல்லாம் நம்ம நேசிக்கிறது போல இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவ பிள்ளைகள் சாத்தானுடைய கைக்கு மாத்திரம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா அந்த உறுதியற்ற ஆத்மாக்கள் தான் சில நேரங்களில் சாத்தானுடைய கையில் போய் சிக்கி கொள்வாங்க, அந்த உறுதி இல்லாதவங்க. ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க, உறுதி இல்லாத அந்த ஆத்துமா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவன் என்னோட உறுதியா இருந்தா நான் என்னுடைய கரம் அவனோட உறுதியா இருக்கும்ன்றார். எப்படிங்க? அவன் என்னோட உறுதியா இருந்தா என்னுடைய கரம் அவனோட எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும்னு சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா இதை யோசிச்சு பார்க்கணும். பல ஆண்டு காலமாக நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வரோம், எந்த விஷயத்திலுமே இன்னும் உறுதியாகலையே. இதை கொஞ்சம் சிந்திக்கணும் பாருங்க. அந்த மிருக குணம் உள்ள மனுஷன் தான் அதை அறிய மாட்டான். ஆனா நமக்குள்ள ஆவிக்குரியவங்கன்னு சொல்றோம்ல, அதை சிந்திக்கிறது இல்லையா? இத்தனை ஆண்டுகளா நம்ம கடவுளுக்குள்ள வரமே, ஏதாவது ஒரு பாசிட்டிவான காரியங்கள் நமக்குள்ள வருதா? யோசிச்சு பாருங்க. எப்போதும் பழைய மாதிரி தான் பேசுறோம், எப்போதும் பழைய மாதிரி தான் சிந்திக்கிறோம், எப்போதும் பழைய மாதிரி தான் பார்க்குறோம், பழைய மாதிரி தான் என்ன செய்யறோம்? சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பழைய மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆவிக்குரியவங்க, ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா நான் வாழ்றேன், நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுதா? சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சில சுபாவங்கள் இன்னும் சிலரை விட்டு வெளியே போகவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அது இருக்க தான் செய்யுது. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா, வசனத்தின் மேல நமக்கு ஒரு உறுதி இல்லை. உறுதி இல்லை, அதான் பிரச்சனை. தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு ஒரு உறுதி இல்லை, இயேசுவின் மேல நமக்கு ஒரு உறுதி இல்லை. அதனாலதான் பிசாசு அடிக்கடி வந்து நம்ம டச் பண்ணிட்டே இருக்கான். சார் அடுத்து 91 படிங்களேன், படிக்க பார்க்கலாம். 91 பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகளை இந்நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். எப்படிங்க? எப்படிங்க? சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். அல்லேலூயா. சில விஷயங்கள்ல நம்ம தேவனை சேவிக்க மாட்டோம். எனக்கு இந்த காரியம் பிடிக்காது. சில பேர் இந்த சாப்பாடு வைப்பாங்க பார்த்தீங்களா? சாப்பாடு வச்சா சில ரொம்ப பரிசுத்தவான்கள், ரொம்ப முத்துனவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. எப்படிங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் என்ன தனன்றீங்க? இதெல்லாம் என்னவா இருக்குன்றீங்க? இதெல்லாம் ஒரு உறுதி இல்லாத தன்மை. ஸ்தோத்திரம். ஒருத்தர் வந்து நமக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அன்பா சில ஆகாரங்களை வைக்கும் போது மூஞ்சில் அடித்த மாதிரி, எனக்கு இது பிடிக்காதுங்க, எனக்கு இது வேண்டாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படியா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, இப்படியா இருப்பாங்க? ஸ்தோத்திரம். அவன் என்ன விஷத்தையும் அரைச்சி கொடுத்தான்? சொல்லுங்க, விஷத்தையும் அரைச்சி நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆகாரம் ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்றாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் எதுவுமே நம்ம பாருங்க, எல்லா எண்ணங்களும் கர்த்தரை சேவிக்கணும். உன் பலன் கர்த்தரை சேவிக்கணும், உன் அறிவு கர்த்தரை சேவிக்கணும், உனக்கு இருக்கிற தாளந்துகள் கர்த்தரை சேவிக்கணும், உனக்கு இருக்கிற பணம், படிப்பு, பெருமை எல்லாம் கர்த்தரை சேவிக்கணும். அதுதான் உண்மையான சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். 93வது வசனம். நான் ஒருபோதும் 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தம்பி கொஞ்சம் மைக்கை சரி பண்ணுங்க. மைக்கை தான் ஓதுது இல்லை, காதில் உழுவாதா உங்களுக்கு? கொஞ்சம் சரி பண்ணுங்க. எவ்வளோ கத்துது, எனக்கே கஷ்டமா இருக்கு, பிரசங்கம் பண்ண முடியல. அல்லேலூயா. சவுண்ட் அப்படி கண்ணாப்புனான்னு கேட்கவும் கூடாது. சரி பார்த்துங்க. பாருங்கள், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா ஈராதிருந்தால் நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன். இப்ப நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க? துக்கத்திலேயாக்கும் அழிந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தா நான் துக்கத்துல என்ன செஞ்சிருப்பேன்? அழிஞ்சு போயிருப்பேன்னு பக்தன் சொல்றாரு பாருங்க. அப்படிதான் நடக்குது. இப்ப அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால, ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால, கவனிங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். அதனால துக்கத்துல முழுகி போற நிலைமை இன்னைக்கு நமக்கு இருக்கு. துக்கம் நமக்கு வருது, துயரம் நமக்கு வருது, ஆனா எதுவும் நம்ம விட்டு வெளியே போக மாட்டேங்குது. துக்கத்துல நான் முழுகி இருப்பேன்னு சொல்றேன்.
வேத வசனம் எங்கள் கூட இல்லாதிருந்தா நான் துக்கத்துல முழுகி போயிருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 93 படிங்க. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் அவன் தான் ஆவிக்குரியவன், அவன் தான் ஆவிக்குரியவன். நான் ஒருபோதும் உன்னுடைய கட்டளைகளை, உன்னுடைய கற்பனைகளை, தேவ வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். இவன் தான் தேவ பிள்ளை. ஏதாவது ஒன்று செய்யும்போது வசனத்தை முதல்ல கொண்டு வந்து நிறுத்தணும். தேவையில்லாத விஷயத்தை தலையிடும் போது வசனத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. வேத வசனத்துக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோமா என்று நம்ம சிந்திக்கணும். அல்லேலூயா. சார், அடுத்த வசனம் படிங்க. 94. நான் உம்முடையவன், நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். ஏன்னா கட்டளை வந்து 1-2 இல்லை, மொத்தம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 613 கற்பனை, 613 கட்டளை இருக்கு. அப்போ அந்த கட்டளையை ஒவ்வொன்றா ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் எல்லா கட்டளையும் கைக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் பண்ணாங்க. யாராலையும் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியல. ஸ்தோத்திரம். ஏன்னா 613 கற்பனை இப்பெல்லாம் நமக்கு அதை கொடுத்தாருன்னா ஓடியே போயிடுவோம். ஆமாம், இப்பயும் இயேசு கிறிஸ்து அதை கை கொண்டு தான் புருஷனாக வந்து நிற்கிறார். அப்போ நாமும் அதை கை கொண்டு தான் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு கற்பனை எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. அற்புதங்களும் அடையாளங்களும் வசனங்கள் மாத்திரம்தான் இப்போ என்ன பண்ணுது, செயல்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் நீங்களும் நானும் கற்பனைகளை கண்டிப்பாக கை கொண்டு தான் ஆகணும். கை கொண்டாதான் பரலோகம் போகலாம். இன்னைக்கு நிறைய பேர் கற்பனையெல்லாம் ஒதுக்கியாக்கும் வச்சிருக்கு. ஆமாம், ஒதுக்கப்பட்ட ஒன்றும் பரலோகம் போகாது, தேவ ராஜ்யமே போகாது. சோத்திரம். நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. ஆண்டோடைய கற்பனைகள் ஒன்றையாவது நீ விடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இருக்கிறது சந்தேகம். அதனால கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கு. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் விட்டுட்டு எப்படி வேணாலும் வாழலாங்கிற அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. சரி, அடுத்த படிக்க பார்க்கலாம். துன்மார்க்கன் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, துன்மார்க்கர் என்ன செய்யறாங்களாம், அழிக்க காத்திருக்கிறாங்களாம். சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? அவன் வேலை அதான், அவன் வேலையை அவன் கரெக்டாக செய்யறான். ஏன்னா அவனுக்கு விரோதி ஆண்டவர் தானே. ஒரு நாள் ஆண்டவர் எழும்பி வந்து அவனை முற்றிலுமாக மடங்கடிக்க போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவனால் முடிஞ்சதை கொஞ்சம் ஏதோ செய்கிறான். ஸ்தோத்திரம். பொல்லாத காரியங்களை பிணைத்து கொண்டு அதில் அவன் இன்ட்ரெஸ்ட் ஆக்கி அதில் அந்த காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டு இப்படி அவன் தன்னை வேதனைப்படுத்தி கொள்கிறான். ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆசையெல்லாம் அழிய தான் போகுது. ஒரு நாள் அது அழிஞ்சிரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி வசனம், அந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் நல்லா அருமையாக சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிங்க. ரெடி, படிங்க. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். அல்லேலூயா. சரிங்களா? எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. எவ்வளோ அருமையாக சொல்றாரு. சகல சம்பூர்ணத்திற்கும் என்ன கண்டேன்? எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். ஸ்தோத்திரம். அந்த கற்பனையின் வழியா ஓடும்போது அந்த பரிசுத்தவான்கள் எவ்வளவு சந்தோஷத்தோடு போயிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த கற்பனை வழியா தான் ஓடி இருக்கிறாங்க. அந்த கற்பனை வழியா தான் அவங்க வாழ்க்கையை துவங்கி நடத்தி கொண்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்படிதான் எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஜனங்கள் மத்தியிலே அவரும் அந்த கற்பனையெல்லாம் கை கொண்டு அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் அவர் பீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறார். பீடத்தில் ஏறணும்னா நீங்கள் யாரும் ஏற முடியாது. கற்பனையை கை கொண்டவங்க தான் உள்ளே ஏறலாம். வேற யாருக்கும் அங்கே அதிகாரம் கிடையாது. ரோட்டில் போகிற வரவெல்லாம் இப்போ உள்ள ஸ்டேஜில் ஏறி நிற்கிற மாதிரி அன்னைக்கு அங்கெல்லாம் நிற்க முடியாது. அங்கே நிற்கணும்னா சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டிருக்கணும். உங்களுடைய கற்பனையை ஆராய்ந்து அறியணும். அந்த கற்பனையின்படி நடக்கணும். அவங்க தான் அங்கே ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து 12 வயது முதல் அந்த கற்பனைகளெல்லாம் அவர் என்ன செய்தார்? அவர் கை கொண்டு வருகிறதை, பேசி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக கற்பனைகளின் வழியாக தான்
எல்லாருமே ஓடி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஸ்தோத்திரம், அந்த கற்பனைக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதை நினைக்கிறதே இல்லை, அதை குறித்து பிரசங்கமும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது, அதில் தான் நம்முடைய பரிசுத்தமும் அடங்கியிருக்கு. ஆனால் இப்போ அதை யாரும் பிரசங்கம் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாறிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் அப்படியே தலைவணங்குவோமா? சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து கறிக்கொண்ட அந்த கற்பனையின் பேரில் நாங்களும் ஆண்டவர் அதில் உறுதியாக, வசனத்தின் மேலே உறுதியாக இருந்து, வார்த்தையின் மேலே உறுதியாக இருந்து உம்மை பற்றிக்கொள்ள இந்த கால வேளையில் எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த பகல் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முற்றிலுமாக இடம் கொடுக்க, உம்முடைய வார்த்தையின் பேரில் நாங்கள் உறுதியாக இருக்க தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். சகல தடை நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும் இந்த நாளிலும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாகப்பட்டினத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை முழங்காலித்து மறுரூப ஜெபமும் ப்ரேயர் நெட்வொர்க் அவங்களோடு இணைந்து நாங்கள் பண்ணுற இந்த ஜெபமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆலையிலே ஸ்தோத்திரம். என்பிஎன்லேருந்து வருகிற எல்லா தேவதாசர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக்கி தாரும் ஆண்டவர். இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். இந்த நாளே நடக்க போகிற 8 மணி முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இரவு 8 மணி வரைக்கும் நடக்கிற 12 மணி நேரம் அந்த ஜெபத்தை என் தேவன் தலைமை தாங்கி பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் பயணங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.